இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிப்பில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள் தாவைக்காவோட நேற்றைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் உள்ள சில விஷயங்கள். அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஆதவ அர்ஜுனா பேசின விஷயங்கள் இன்றைக்கி சமூக வலைதளத்தில் மிகவும் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுடைய முடிவு இதற்கு பின்னாடி யார் இருக்கா? எஸ்ஐஆர் பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் பராமரிக்காங்க. அதே மாதிரி எஸ்ஓபி தமிழகத்தில் கட்சிகள் கூட்டம் நடத்தப்படுற விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி எஸ்ஓபி கூட்டம் நடந்திருக்கு. ஹரியானாவில் நேற்று ராகுல் காந்தி அவர்கள் அங்கே ஓட்டு திருட்டு நடந்திருக்கிறதா பழைய மாதிரி விஷயங்களை பேசியிருக்கிறார். இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் நம்ம பேச இருக்கிறோம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம். நான் முதல்ல நேற்று நம்ம பேசணும் தாவேக்காவோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அந்த கூட்டம் முடிஞ்சோன்னே நம்ம இந்த பேட்டியை ஆரம்பிச்சிருந்தோம். அதனால் சில இந்த துணுக்குகளை விட்டுட்டோம். அதில் குறிப்பாக சொல்ல போனால் நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா பேச ஆரம்பிச்சிட்டாரு. நான் 6 மாதத்தில் யார் ரவுடி பார்க்கலாமாடான்னு சொல்லி இப்போ ரவுடிகளுக்குள்ளே போட்டிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இது எப்படி பார்க்குறீங்கன்னு? இப்போ இருக்கிறவங்க ரவுடினா 6 மாதத்துக்கு பரவ பாருன்னா நான் ஆட்சிக்கு வந்தால் நானும் ரவுடிசம் பண்ணுவேன்னு அர்த்தமா அப்படின்றது தெரியும். இல்லாட்டியே ரவுடி கதினா கதி ஆகுது பார், நான் அவனை விட்டுறேன் நீ என்ன வெற்றியாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி பேசுகிறது தெரில. நேற்று எல்லோரும் பேசுனது யார் பேசுனதும் பெரிய பிரச்சனை ஆகலை. ஈவன் விஜய் பேசுனது கூட அவர் கூட முதல்வரை கொஞ்சம் கண்ணியமான முறையில் எதையும் கண்டு கொள்ளாத முதல்வர்களே அந்த மாதிரிலாம் பேசினார். கோர்ட்டு மேட்ரு எடுத்து பேசிட்டு போயிட்டார். ஆதவ அர்ஜுனா அந்த ஸ்கிரிப்டை தாண்டி பேசிட்டு இருக்கார். அதான் மேட்ரு. அவர் டென்ஷன் ஆனால் ஸ்கிரிப்டை தாண்டி பேசுவார் சொல்கிறாங்க. தெரில எனக்கு. சிலருக்கு கை நடுங்க, ஒரு வாய் நடுங்குது போல. ஆமாம், வாய் நடுங்குது. வார்த்தைகள் எனக்கு விழுந்துடும் போல். நைட்டில் அந்த இது போட்டார் ட்வீட்டு, நம்ம கோவப்பட்டு தான் போட்டிருப்பார் போல். போட்டு 1/2 மணி நேரத்தில் டெலிட் பண்ணிட்ட பாருங்க. வேறு டெலிட் பண்ணிட்டாரு. நைட்டில் போட்டதுனால அதை நீங்கள் குற்ற சம்பவமாக எடுத்துக்கூடாதுன்னு சிங்வி வாதாடி இருக்காங்க. சரியான வார்த்தை தானே. ஆனால் அதை 1 லட்சம் பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஆட்களும் வாதாடி இருக்காங்க. இப்போ காவல்துறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நைட்டில் போட்டார் ரைட்டுங்க, தெரியாமல் போட்டாருன்னு கூட வச்சுக்கிங்க, வாதம் கூட பண்ணுங்க. ஜட்ஜே கேட்டாரான்னா, சிங்கி அடிக்கடி இப்போல்லாம் சென்னை பக்கம் வர்றீங்க அப்படின்னாராம். என்ன பண்ணுறதுங்க, டிஎம்கே கூப்பிட்டு வராங்க, அதோ இவங்க கூப்பிட்டு வராங்க, யார் கூப்பிட்றாங்கன்னா நான் பேச போகிறேன், எனக்கு என்ன இருக்குது, எனக்கு பேசினா காசுன்ற மாதிரி அவர் கட்சியை கூட இதில் நல்லா சம்பாதிச்சுன்னுக்கிறாரு சிங்வி. இது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா, போலீஸ் தரப்பில் இவர்கள் சொன்னதுக்கு எதிராக இப்படி நடந்துட்டாரா, தெரியாமல் பேசிட்டேன் அது பேசிட்டேன்னா. நேற்று பேசும்போது என்ன பேசுகிறாரு, ஜங்ஜி பேசுகிறாரு, உங்கள் வீட்டுக்கு கல்லூரி மாணவர்கள் திரண்டு வந்துடுவாங்க, வீட்டை முற்றுகையிடலாம் பேசுகிறாரு. அப்போ இவர் தொடர்ந்து அரசுக்கு எதிராக மாணவர்களை இளைஞர்களை தூண்டி விடுற வேலை பண்ணுறாருன்னு. இப்போ அவங்களுக்கு ஈஸியாக போயிடுமா? நாளைக்கு வாதத்தில் இதை வச்சா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக நடக்குதுல்ல. இப்போ இது ஒரு பார்ட்டு. இன்னொன்று, அவர் பேசுனதில் அந்த கொலை செய்யும் மக்களை கொலை செய்யும் அந்த இதுக்கு இவரெல்லாம் ஒத்து போல ஐபெரியசாமிலாம் அப்படின்னு பேசுனது அதுவும் சிக்கலான வார்த்தை இல்லை. வார்த்தைகள் கோபம் உள்ளே இருக்கணும், பேசுகிறது பார்த்து பேசணும். அவர் அதை தவிர்த்துட்டு கோபப்பட்டு வார்த்தைகளை விடுறாரு. அது ரொம்ப டேஞ்சர். அது அவருக்கு சிக்கலாக கொண்டு வந்து விடும். நாளைக்கு எதுனாலும் இதை எடுத்துகிட்டு பேசுவாங்க. அதே மாதிரி இந்த முதல்வர் ஓடி போயிட்டாரு அப்படின்றது பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்குது. தென்னகத்தின் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்ட பலரும் சொல்கிறது. ஆக்சுவலாக நடந்தது அது கிடையாது. ஏன்னா கலைஞரை நைட்டு கைது பண்ணுறாங்க. ஒரு வார இதழில் சறுக்கிய ஸ்டாலினா, ஏதோ பாலத்தில் சறுக்கிய ஸ்டாலினா ஏதோ ஒன்று மேம்பால ஊழல் சம்மந்தமாக உடனே ஒரு அரெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியுது. கலைஞரை நள்ளிரவில் கைது பண்ணுறாங்க. அது நடந்த சம்பவம்லாம் தெரியும். இவர் பெங்களூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கார், ஓடி போல வந்துட்டு இருக்கார். ஏன் சொல்கிறேன்னா, இவர் ஓடி போயிருந்தா காலையில் இவர் இங்கே சென்னைக்கு வந்துருக்க முடியாது. இல்லைன்னா அதுக்கு ஒரு காரணம் வேறு அந்த டைமில் சொல்லப்பட்டது என்னென்னா, வேளச்சேரியில் இருக்கிற அவரோட வீட்டுக்கு போகும்போது உதயநிதி அவர்கள் அன்றைக்கு அப்பா வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, வாங்கன்னு சொல்லி கூட்டு போய் அரெஸ்ட் பண்ண தான் வந்திருக்கீங்களா, வாங்க கூட்டு போகும்போது அது எல்லாரும் தேடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை வச்சு டக்குன்னு தலைமறைவுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்ததாக தான் அன்றைக்கி பேச்சு அடிபட்டு. அன்றைக்கி சோரேரி குதிச்சே போனாங்க, உதயநிதிலாம் கூட்டு போகல. இவர்கள் சோரேரி குதித்து உள்ளெல்லாம் போய் தேர்ந்தாங்க, ஒன்றும் இல்லை. அவர் அங்கே இல்லை, இருந்தால் தானே. அவர் பெங்களூர்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, நேராக ஜட்ஜிகிட்ட போய் ஆஜராகிறார். யாருன்னா ஜட்ஜி அப்போ அசோக் குமார்னு. அவர் வீடு எங்கன்னா கீழ்ப்பாக்கத்தில். பத்திரிக்கையாளர்லாம் இருக்காங்க. அப்போ எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குன்னு இவர் போய் ஆஜராகிறாரு. இவருக்கு சொந்த ஜாமீனில் இவரை ரிலீஃப் கொடுக்குறாங்க, ஜட்ஜி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கலைஞர் மேட்டர் பெரிய மேட்டர் ஆயிடுச்சு. அதனால் கவர்மெண்ட்டு பின் வாங்கிடுச்சு. ஸ்டாலினையும் அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா உயர்நீதிமன்ற ஜட்ஜி ஜாமீன் கொடுத்ததுனால இதாகல, அரெஸ்ட்டும் பண்ணல. இதான் நடந்தது.
திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அந்த ஓடி ஒளியறது இது மாதிரிலாம் அந்த புசியானது மாதிரிலாம் கிடையாது. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை வச்சுக்கிட்டு என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற டீம்லாம் இருக்குது. அன்னைக்கும் என்ஆர் இளங்கோ அங்கே இருந்தாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பத்திரிகையாளர்லாம் அங்கே இருந்தாங்க. அதை எடுத்த படம் கூட கலைஞர் கருவூலத்தில் இன்றைக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவர்களெல்லாம் இப்போ ஸ்டாலின் கூட இருக்கிறதும் இந்த திமுகவில் அடிப்பொடிகள் ஓங்கி நின்று பேசுபவர்களெல்லாம் 2K கிட்ஸுங்க. இதுதான் இதுங்களுக்கு பழைய வரலாறு தெரியாது. அதனால் இன்றைக்கி யாதவ அர்ஜுனா பேசணுன்னா வாயை மூடிட்டு இருக்கிறாங்க. சும்மானதை வந்துட்டார் போனார் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நடந்தது சொல்ல வேண்டியதுதானே? சொல்ல தெரியாது. என்ன நடந்துன்னு அப்போ தெரிஞ்சாதுன்னு யாராவது மூத்த பத்திரிகையாளர் கேட்கணும். இன்றைக்கி மூத்த பத்திரிகையாளர் சுற்றிட்டு இருக்கிறோம் பாதி பேருக்கு அன்றைக்கி என்னவா இருந்தான்னு தெரியும். அதனால் இதெல்லாம் பிரச்சனை. ஸ்டாலின் ஓடி ஒளியில் அவர் பெங்களூருக்கு ரிட்டர்ன் வரும்போது இந்த பிரச்சனை காலையிலேயே வேறு மாதிரி ஆயிடுச்சுங்க. நைட்டு தான் இது பெரிய கைது செய்திருக்காங்க. காலையிலலாம் டெல்லியிலேருந்துலாம் கூப்பிட்டு கேட்டாங்க. ஹோம் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு கேட்டுச்சு எப்படி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா. அது இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே சிக்கலாகிடுச்சு. அப்போ கொஞ்சம் அப்படி பேக் அடித்தாங்க. கோர்ட்டில் உடனடியாக மனு. அதான் டீம் பயங்கரமாக இருக்குமே. இவர் அங்கே வேறு வாசலில் உட்காந்துட்டாரு, ஜெயில் வாசலில். அப்போ பழைய சென்ட்ரல் ஜெயிலு. ஆமாம், அது துண்டா தெரியும். பின்னாடி கை தாட்டாலேருந்து எடுத்தீங்கன்னா தெரியும். அவர் அந்த லுங்கியோட உட்காந்து அந்த கோலமே பல பேருக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. தர்ணா வேற பண்ணார் அங்கே உள்ளே போகிற. அதான் அது கூட கனிமொழி இருந்தாங்க, மாறன் ஃபேமிலி எல்லாம் இருந்தாங்க. என்னென்னா அவர் இருந்த அந்த கோலம் இருக்க அது ரொம்ப மோசமான ஒரு இது. அந்த உள்ளாடையோட அந்த லுங்கியோட இருந்தது. மறுநாள் பேட்டி கூட கொடுத்தாரு. முருகேசன் இல்லை, அவர் முருகேசன். அந்த இவர் ஏசியன், அந்த இவர் டிஐஜி முகமது அலி, முருகேசன், ஜார்ஜிலாம் டெப்டேஷன் வாங்கி போயிட்டார் ஆட்சி மாறணுன்னு. எதுக்கடா வம்புன்னு. அப்புறமா ஜெயலலிதா மறுபடியும் 2011 வந்தோன்னு தான் வந்தார். ஏடிஜி லேண்ட் ஆர்டர் வந்தார். அப்புறம் சென்னை கமிஷனராக வந்தார். இது எல்லாமே அந்த வரலாறு. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துட்டு பேசணும். ஓடினார்னா இல்லை, அந்த கைதை ஒட்டின நம்ம முரசொலி மாறன் அவர்கள் மறைந்த முரசொலி மாறன் அவர்கள் எவ்வளோ பேஸ்மேக்கர் போட்டு அடிப்பட்டது. அதுக்கு பிறகு அதுதான் ஒரு மரணத்துக்கு அப்புறமா காரணமாக அமைஞ்செல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு அவர் இருந்தார். ஆனால் இவர்களும் அந்த டைமில் ஓவராக பண்ணாங்க. அந்த டிஆர் பாலுலாம் அந்த அப்போ சிபிசிஐடி ஆஃபீஸ் ஓமந்தூராரில் பழைய டிஎம்கே கட்சி அலுவலகம் அது. திமுக கட்சி அலுவலகம் அது. பிஹெச் பாண்டியன் இருக்கார், மனோஜ் பாண்டியன் இருக்கார். அவங்க அப்பா பிஹெச் பாண்டியன் சபாநாயகராக இருக்கும்போது அங்கே அந்த அலுவலகத்தை பிடிங்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு 11 எம்எல்ஏ தான் இருந்தாங்க. இவ்வளோ குறிப்பிட்ட எம்எல்ஏ இருந்தால் தான் தனி அலுவலகம்னு பிடிங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி கலைஞர் போய் போர்ட்டிகோல இறங்கக்கூடாது, முன்னாடி இறங்கி நடந்து போனோம் இப்படிலாம். அதாவது கலைஞர் அரங்கம் பேக் சைடில் அப்படிருந்து வரலாம். அந்த இதுக்கு ஸ்டேடியத்துக்கு எதிர்த்த ஒரு இது வரும்ல, ஆமாம், ஒரு வழி வரும். அந்த வழியில் அப்படியே வந்தால் அப்படியே கலைஞர் அரங்கம் பேக் சைடுக்காக வந்தால் நேராக போய் லெஃப்ட்டு திரும்பினா பழைய எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு போயிடலாம். மவுண்ட் ரோடு அண்ணா சிலைக்கு வந்துடலாம். அப்படியே ரைட்டு திரும்பினா ராஜாஜி ஹால் போவோம். அங்கே ஒரு கேட் இருக்கும். இப்போ ஓமந்தூரார் ஹாஸ்பிட்டலு. இதுக்கு நடுவில் இந்த லெஃப்ட்டு ரைட்டு திரும்புகிற கார்னரில் பெரிய பில்லரோட நல்லா அழகாக இருக்கும் அந்த இது டிஎம்கே ஆஃபீஸ். அதை அப்புறம் பிடுங்கி சிபிசிஐடி தலைமை அலுவலகமாக மாற்றினாங்க. இப்போ எக்மோரில் இருக்குது. அந்த அலுவலகத்துக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனோன்னா கதவை மூட்டாங்க இந்த இரும்பு கேட்டு. இவர் போய் ஓப்பன் தி டோர் இடிக்க போனார் அப்படி இப்படின்லாம் சொன்னார்ல. அந்த இதெல்லாம் அன்னைக்கு நைட்டு நடந்தது தான். அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கு பின்னாடி. அதுக்கு பிறகு ஒரு பெரிய அளவில் ஆகலை ஒரு ஜாமீன் வாங்கிதுன்னு. அதனால் ஓடினார் அந்த மாதிரிலாம் தப்பான தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றது தான் அந்த விவகாரத்தில். இது தொடர்ந்துண்ணே அவர் ஒரு வார்த்தை சொல்லும்போது என் மேலே கை வச்சுப்பார், எங்கள் அண்ணன் களத்துக்கு வருவார்டா, இந்த கல்லூரி மாணவர்கள் நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி கல்லூரி மாணவர்கள் வருவாங்க, ஸ்தம்பிச்சிரும். இது என்ன வார்த்தைகள்ண்ணே? இதை ஆக்சுவலாக திமுக மேலே எவ்வளவோ ஊழல் குற்றச்சாட்டு முந்தைய காலகட்டத்திலையும் இருக்குது, இப்போ உள்ள காலகட்டத்திலையும் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்க்க போகிற காலகட்டத்தை தவிர, அதாவது 2006 2011 காலத்திலையோ 96 2001 காலங்களை விட இன்றைக்கு நம்ம அதிகமான ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் நம்ம பார்க்க முடியுது. திமுகவோட ஆட்சி காலத்தில் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது திமுகவோட ஊழல் குற்றச்சாட்டுகளை பற்றி பேசாமல் எங்கள் ஆளுக்க பொங்கிடுவாங்க, நாங்கள் என்ன நினச்சிட்டேன், எங்கள் தலைவர் வந்துடுவார், இது ஒரு அவர் பேசும் பொழுது அந்த இடத்துல வேணால் ஒரு கரகோஷம் இருக்கலாமே தவிர மக்கள் மத்தியில் ஒரு நையாண்டியை உருவாக்க தானே பெரிய பேக் ஃபயர் ஆகிடுது. இப்போ அருண்ராஜ் பேசுனதோ மற்ற யார் பேசுனதோ ஏன் விஜய் பேசுனது கூட வேறு மாதிரி ஆகிருக்குது. ஆனால் இவர் பேசுனது அது வேற ஒரு மாதிரி எதிரொலிச்சிருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த அந்த நெல் கொள்முதல் நகராட்சி நிர்வாகம் நெல் கொள்முதல் சக்கரபாணி இந்த லாரி கான்ட்ராக்ட் முதல்ல
இடி போய் இந்த மணல் மாற்றுக்கு பண்ணது, டாஸ்மார்க் டாஸ்மார்க் இது, இந்த மாதிரி எடுத்து வச்சு பேசுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ ஏன் அன்புமணிலாம் பேசுகிறாரு, ஆமாம். அவ்வளோ விஷயங்கள் பேசுகிறாரு. அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு துறை வாரியாக எடுத்து பேசி அதில் நீங்கள் சவால்லாம் விட்டீங்க, நாங்கள் வந்தால் மாற்றுவோம், பண்ணுவோம், விட மாட்டோம், அந்த பெண்ணு மேட்ரு, கோவை பாலியல், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், லாக்அப் டெத்துலேருந்து பல விஷயங்கள் எடுத்து பேசுனீங்கன்னா ஓகே. ஆனால் இவர் என்னென்னா தனிப்பட்ட கோபம், அதை வந்து பொதுவெளியில் தீர்த்துக்கிறாருன்ற மாதிரி தான் வருது. யாரா ஓடி போனான்னு கேட்குறாரு. யாரா ஓடி போனாலும் உங்கள் சார் தான் ஓடி போனார், அதானே வரும். ஆமாம், ஓடி போடா, அதுன்னு உடனே பேட்டி கொடுத்துட முடியுமா அப்படின்றாரு. 30 நாள் நாங்கள் துக்கம் அனுப்புவோம் உனக்கு தெரியுமா அப்படின்றாரு. அவரு என்ன அவங்களுக்கு என்ன உறவினரா? ஆனால் ஏர்போர்ட்டில் 16 நாள்னாரு, இப்போ இன்னைக்கு 30 நாளுங்கிறாரு. 30 நாள் அவர் வரல, அதனால அவருக்கு 30 நாள். ஓ சரி, இவருக்கு வந்து 16 நாள் தான். புசிக்கு 16 நாள். பொது அதாவது சிபிஐ விசாரணை போடுற வரைக்கும். சிபிஐ அதுக்கப்புறம் விசாரணை இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போயிருந்தா அது 20 நாள் 26 நாள் ஆயிருக்கும். ஆனால் எங்கள் அண்ணன் தாடி வச்சிருப்பாருண்ணே ரொம்ப, அதனால தான் நல்ல வேலை சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டது. ஆமாம், நேற்று வந்து இல்லாட்டி தாடி பெரியார் தாடி மாதிரி வந்துட்டு இருக்கோம். அப்போ ஓடி ஒளிந்தது யார்? நாங்கள் எப்படி பேட்டி கொடுப்போம்? அமைதியாக இருந்ததுனால சாதிச்சாருன்னா, பேசாதது வந்து அமைதியா? எதெல்லாம் வந்து எதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறீங்க? இந்த ஒரு படத்தில் இந்த ஐஸ்கிரீம் விழுந்துட்டு ஓவியத்தை தொடச்சோன்னா விளக்கம் கொடுப்பாங்களே, இது அந்த மாதிரி, இது இந்த மாதிரி, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவது நக்கி பார்ப்பாரு. இது ஒரு வித்தியாசமான ஒரு இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு. அந்த மாதிரி காதலா படத்தில் வரும். அந்த மாதிரி அவர் வீட்டில் இருந்ததுக்கும் பேட்டி கொடுக்காம போனதுக்கும் ஆளாளுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறீங்க. இப்போ அதை எடுத்துகிட்டு சுற்றின்னு இருக்கிறாங்க பார்த்தீங்களா? அமைதியாக பதில் சொல்லிட்டாராம். நீங்கள் என்ன முனிவரா? தன்னுடைய மௌனத்தின் மூலமாக பதில் சொல்லுறது. அரசியலே பேசினாதான் அமைதியாக இருந்து பதில் சொல்லிட்டாராம். உங்களுக்கு சொல்ல வரல, அப்புறம் ஏன் இப்போ சொல்கிறீங்க? அமைதியாகவே போயிடுங்க, கம்முன்னு அமைதியாகவே இருங்க, வந்து அப்படின்னுங்க, சைகிலே பேசுங்க, எல்லாம் இது பண்ணுங்க, அமைதி. மற்றவங்க பேசுவாங்க, தலைவர் எப்போவுமே அமைதியாக இருப்பார். அப்படியே பேசும்போது எல்லாம் பேசுனாங்க, கேட்டிங்கல்ல, பார்த்துங்க, முடியுங்க. ஏன் அறிக்கை விட்றீங்க? நீங்களா நினச்சா அறிக்கை விடுவீங்க, நினச்சா பாருங்கள். இப்போ சொன்னோம், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் டெய்லி அறிக்கை விடுங்க, பண்ணுங்கன்னு. மறுபடியும் உக்காந்துச்சு இந்த பொதுக்குழு வரைக்கும் கட்சி. இல்லைண்ணே, நம்ம லீவ் விட்டாங்க. நம்ம பொதுவாக பார்க்க போனோம்னா இவங்க எப்போவாவது ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வரும்போது ஒரு பழமொழி சொல்கிற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்து கூட்டத்தை போடுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் அறிக்கை கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க இந்த அறிக்கையை வந்து ரொம்ப பிரபலப்படுத்துறதை வந்து இப்போ ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் திரு கமல் சார் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாரு, டிபேட் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம ஆளுக்கு நிப்பாட்டிட்டு அதை பற்றி பேசுவோம். அப்போ அந்த அறிக்கைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குங்கிற கான்செப்டுக்காக நம்ம ஆளுக்கு பேசுகிற ஒரு விஷயத்தை இன்னைக்கு அதை பெரிய விஷயமா எடுத்து எங்களுக்கு இவ்வளோ பெரிய பவர் இருக்குங்கிற மாதிரி காமிக்கிறது. அதில் குறிப்பாக காணப்படுங்க. சிடிஆர் அவர்கள் பேசும்பொழுது டிவியில் இத்தனை பேர் பார்க்குறாங்க தெரியுமா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கேட்டுட்டு சொல்கிறாரு அவர். அது என்ன காரணம்னா, அவர் பேசினாரு, இன்னொருத்தர் யாரோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 1 லட்சம் பேர் முன்னணி சேனலில் பார்த்தாங்கன்னா 1 கோடி பேர், 80 லட்சம் 1 கோடி பேர் 80 லட்சம் பேர் இந்த சேனலில் பார்த்தாங்க, அதனால தான் அவங்க போடுறாங்கன்னு. ஆமாம், நாளைக்கு வேறு யாராவது நான் அதை போடுவாங்க, அவங்கள கண்டுக்க மாட்டாங்க. ஆமாம், அதுதான் நடக்கும். அதனால் சேனல்களை பொறுத்த வரைக்கும், மற்றவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த இது இருக்கிற வரைக்கும் ஓடி வந்துட்டு இருப்பாங்க. இன்றைக்கி டிடிவி பின்னாடி ஓடுறாங்களா? கமல் பின்னாடி இன்றைக்கி திரும்பி பார்க்குறாங்களா? இன்னைக்கு கூட வந்துட்டு நான் சொன்னார், கேரளாவும் தமிழ்நாடும் வேறு லெவலில் போயின்னுக்கிறாங்கன்றாரு. இப்போ அந்த மாதிரிலாம் அவர் ஏதோ ஒன்று பேசுவார், ஏதோ போடுறாங்க, அது என்ன பெருசான கவர் ஆகுதா? அப்படி போகுது. அந்த மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு அந்த வேல்யூ இருக்கிற வரைக்கும், தேர்தல் இருக்கிற வரைக்கும், தேர்தலில் தோத்துக்கிது போயிட்டீங்க வச்சுக்கிங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அது வந்து இவங்களுக்கு புரியல. இன்னொன்று, எது அரசியல் பேசணுன்றது ஒன்று இருக்குது, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க பேசுகிறாங்க, இவர்கள் போன்றவர்கள் இந்த சவால் விடுறது, அது இதுன்னு பேசுறது, கொலகாரங்கன்றது, இது எல்லாமே டெஃபர்மேட்டிவ் கண்டென்ட். நாளைக்கு இதுக்கு ஒரு வழக்கம் போடுவாங்க, தேவையா இதெல்லாம்ன்ற. அரசியல் பேசுங்க, உங்கள் அரசியல் மூலிமா மக்களுக்கு புரிய வைங்க. இவங்க மேலே கோபத்தை கொண்டு வரீங்க. அமைதியாக இருந்ததுனாலேயே எங்கள் தலைவர் வந்து பார்த்தியா, என் தலைவனுக்கு மேலே எவ்வளோ அன்பு, அந்த அன்புலாம் ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதுக்கு நீங்கள் செயல்படணும். சும்மா மறுபடியும் இது பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லையா? அதே மாதிரி தாவேக்கா தனித்து போட்டி அப்படின்னு சொல்லி நேற்றும் பரபரப்பாக பேசப்பட்டுருச்சு. ஆனால் எந்த இடத்துலையுமே விஜய் அவர்கள் வந்து நாங்கள் தனித்து போட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலை. அப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா பொதுக்குழு வந்து அவர் கூட்டணி விஷயமா முடிவெடுக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது. அவர் தலைமையில் கூட்டணி அமையுங்கிற வார்த்தையுமே அங்கே அவங்க எந்த இடத்துலையுமே முன்படுத்தலை, எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்லலை. ஆனால் தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அவர் காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க. அதே தலைமையில் கூட்டணின்னு தீர்மானம் போட்டாங்கல்ல, தலைமையில் கூட்டணிங்கிற அது சாரிண்ணே, அந்த மாதிரி கூட்டணி ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்கன்னா இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். அவர் விஜய் அவர்களுடைய செயல்பாடு நேற்று பேசின விதம் என்னமோ அது வந்து ஒட்டும் உறவும் இல்லாத மாதிரி ஒரு, ஏன்னா முன்னாடிலாம் அவர் பேசின ஒரு விஷயத்துக்கு ஒரு ஈர்ப்பு தன்மை இருந்துச்சு.
ரெண்டாவது விஜய்கிட்டையுமே ஒரு குறைய நம்ம பார்க்கப்படுது என்னன்னா, எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே இப்ப நடந்துட்டு இருக்க எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே அவர் மேடையில பேசல. ஐயா நான் தப்பு பண்ணலையா, உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு. ஐயா நான் தப்பு பண்ணலையா, இவங்களே சொல்லிட்டாங்க. மக்கள் இப்படி கையை வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன மாதிரியான செயல்பாடு ஒரு தலைவர்களுக்கு அந்த செயல்பாடா? இப்போவும் எழுதி கொடுக்குறவர்கள் அவருக்கு ஸ்பீச்சை தயாரித்து கொடுக்குறவங்க அந்த லட்சணத்தில் இருக்காங்கன்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை அவரே அந்த லட்சணத்தில் தான் பேசுகிறாரு. ஏதாவது இப்போ நீ என்ன கொடுத்துருக்க, இது ஒரு பார்ட்டு, இதெல்லாம் 20 நாளுக்கு முன்னாடி பேசிட்டாங்க, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை எனக்கு எழுதி கொடு அப்படின்னு கேட்குற இடத்துல அவர் இல்லை. அப்போ எதையாக கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் பேசிவிட்டு அதை அப்படியே படிச்சுட்டு போகிறாரு. முன்ன மாதிரி மனப்பாடம் பண்ணி இது பண்ணல. அது மாதிரி முன்ன ஹைப்பில் பேசுவார், அவருடைய இயல்பு லோவில் பேசுறது. இப்போ ஹைப்புக்கும் லோவுக்கும் நடுவில் மிட்டு ஹைப்பில் பேசுகிறாரு. நேற்று பேசினார். இந்த இந்த இது வேறுபாடெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவர்கள் பேசுனதில் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லனாலும் விஜய் தலைமையில் தான் அணின்றது வந்து இவங்க எப்படி விஜய் தலைமையில் வருவாங்க, யார் வருவாங்கன்னு தெரியல. யார் வருவாங்க, புஷியை யோசிப்பார். வேறு அவருக்கு அரசியல் தெரியாதனால விஜய் தலைமையில் இருக்கிறாரு. இன்னொன்று வந்து தாவேகா டிவிகே டிஎம்கே போட்டின்னு சொல்கிறாங்க. இது பின்னணி என்னன்னு கொஞ்சம் விசாரித்தா ஒரு குரூப், அதாவது விஜய் நான் சொன்னேன்ல இந்த பிரச்சனை வரும்பொழுது இவர் அவங்க நோக்கி நகர்றாரு, பேச்சுவார்த்தை போகுது, 2-3 சுற்று போகுது, எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே. ஆனால் இவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப் இருக்குது. நான் சொன்னல ஸ்லீப்பர் செல். அது ஆதவாகவும் இருக்கலாம், விஷ்ணு ரெட்டியாக இருக்கலாம், ஜான் ஒரு ஸ்லீப்பர் செல், பெரிய ஸ்லீப்பர் செல். இவர்கள் எல்லாம் கொடுக்குற இது புசியானது இல்லை இல்லைண்ணா. புசியானது என்ன செய்கிறீங்கன்னா அண்ணா என்ன முடிவு எடுக்கிறீங்க, அது அவருக்கு என்ன இருக்குது, எங்கள் அண்ணனே ஸ்லீப்பர் தான் கேட்குறேன். ஆமாம். அதனால் இது இப்படி போகுது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 100 சீட்டு கேட்போம், துணை முதல்வர் கேட்போம், ரெண்டுமே சாத்தியம் இல்லாது. அப்போ பேச்சுவார்த்தை முறியும். 3வது விஜயகாந்த் மாதிரி நம்மளை ஆக்கிடுவாங்க. நம்மளை 40-50 சீட்டு கொடுத்தாலும் அது ஜெயிக்க விட மாட்டாங்க. சின்ன பசங்க தானே ஒதுக்கிடுவாங்க, நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்க. சின்ன பசங்க தானே நம்மளுக்கு ஒத்துழைக்க மாட்டாங்கன்னா நீங்கள் தனியாக நின்று மட்டும் பெரிய ஆளுங்க ஆகிடுவீங்களா? நீங்கள் அதே சின்ன பசங்க தானே. இன்னொன்று 234 தொகுதியிலும் இவங்க மற்றவங்களோட சேர்ந்து வேலை செய்யலாம்ல, அந்த அனுபவம் கிடைக்கும்ல. சின்ன பசங்க தானே ஒதுக்கிறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அப்படி ஒதுக்குனா அவங்களுக்கு தான் நஷ்டம். இது வந்து இந்த மாதிரி முன் சிந்தனை வச்சுக்கிட்டு அவருக்கு சொல்லப்பட்டதில் அவர் கொஞ்சம், அதான் நான் சொன்னேன்ல 75% நகர்ந்துட்டார். 25% குழப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னால, அந்த குழப்பெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு. இதோடு சேர்ந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த மாதிரி இவர்களுடைய டிமாண்டுக்கு ஒத்து வரலைன்னா நாங்கள் தனித்து போட்டின்ற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ மறுபடியும் பேச்சுவார்த்தை போவோம், என்னங்க அப்படி பண்ணுறீங்க, தனித்து போட்டின்னு அறிவிக்கிறீங்க, இல்லை எங்களுக்கு இதெல்லாம் வேணும் அதெல்லாம் வேணும், அந்த மாதிரி கூடிய வரைக்கும் அவர் தனியாக இழுத்துட்டு வரதுக்கே பார்க்குறாங்க. ஏன்னா 234 தொகுதினா லாபம் தானே, வசூல் மற்ற விஷயங்கள் எல்லாமே. இதில் நான் கேள்விப்பட்ட இன்னொரு விஷயம், நம்ம ஒரு 35-40 சீட்டு ஜெயிப்போம். அவருக்கு நம்பிக்கை இருக்கானே, விஜய் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? இவங்க சொல்கிறாங்க. அதானே விஜய்க்கு நம்பிக்கை இல்லைண்ணே. விஜய்க்கு என்னங்க, விஜய் வந்து வெள்ளை பேப்பருங்க, நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம், போய் போர்டு அது எழுதிட்டு அழிச்சிக்கலாம், அப்போ ஜெயிக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம தான் டிசைடிங் ஃபேக்டரு. அங்கே வந்து என்ன ஆகுதோ அதை நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அப்போது துணை முதல்வரெல்லாம் கேட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கொண்டு ஓடிக்கிட்டு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்ருக்காருன்னா அது வேலைக்கு ஆகாது. கட்சி தலைவராக அவர் தான் முடிவு எடுக்கணும். ஒரு சின்ன சம்பவத்திலேயே இவர்கள் எல்லோரும் எப்படி தெரித்து ஓடினார்கள், இவர்களில் அருண்ராஜ், சிடி நிர்மல்குமார் தவிர மற்ற எல்லாரும் எப்படி எதிர்னாங்க. இவரெல்லாம் கணக்கில் வரமாட்டார். யார், நம்ம ராஜ்மோகன்லாம் கணக்கில் வரமாட்டார். ஆதவ் தான் ஓட்டார், டெல்லி போயிட்டார், பூச்சியால் ஓடி ஒழிஞ்சிட்டார். இவர் அருண்ராஜ் மட்டும் சுற்றி நிறுத்தி நாங்கள் பேசிக்கின்னு என்டிடிவி அதுன்னு பேசியிருந்தார். அவரும் பேட்டி கொடுத்தாரு, ஜட்ஜை பார்த்தாரு. அப்புறம் அவர் மதுரையில் தான் இருந்தார். ஆமாம், சிடிஆர் ஃபுல்லாகவே இதில். ராஜ்மோகனும் சென்னையில் தான் இருந்தார். லயலா மணி இவங்கெல்லாம் வந்து தலைவர்கள் இல்லை லிஸ்ட்டில் வரமாட்டாங்க. அப்போ தேவை கீ கேடர்னா இவங்க தான். மற்றவர்கள் என்னன்னாங்க தெரியாது. தாகிரா, ராஜசேகர், வெங்கட்ராமன் இருந்தார். அவர் இல்லை, இந்த கட்சியில் முன்னணி எம்எல்ஏக்கள் சொல்லி பிரிஞ்சு வந்து சேர்ந்தாங்களே, அவங்களாம் எங்கே இருக்காங்களே? நேற்று ஒரே ஒருத்தர் வந்து தீர்மானம் வச்சார். அப்போ தான் அவர் ஸ்ரீதரன் தெரியும். அப்போ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இது மாவட்ட செயலெல்லாம் யாருமே வரல, யாரும் போய் பார்க்கல. சரி, உங்களுக்கு விஜய்க்கு தான் துக்கம் 30 நாள்னா மற்றவங்களுக்கு இல்லைல்ல, போக வேண்டியதானே.
அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நடந்ததை நம்ம பார்த்தோம். அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட விஜய் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நிலைமை சீரடையுது, சிபிஐ விசாரணை வந்துடுச்சு, இவர்கள் பக்கம் கொஞ்சம் தராசு இறங்கியிருக்குன்னா தற்காலிகம், நாளைக்கு மாடி இது ஏறி அடிக்கும் அந்த டீமு. அப்போ போயிட்டு நீங்கள் வம்பு இழுக்கிற மாதிரி பேசுகிறதும், வழக்கு போடுற மாதிரி இழுத்து விடுறதும், தொட்டுப்பார் சீண்டிப்பார், என் பொதுச் செயலாளர் நீ கைது பண்ணிப்பார், என் தலைவனை கைது பண்ணிப்பார், எங்கள் அண்ணன் வருவாண்டாங்க, அண்ணன் வருவான்டா, அவன் வருவான்டா, காலேஜ் மாணவர்கள் முற்றுகையிடுவாங்கன்னா பேசுகிறதெல்லாம் எப்படி ஒரு பொதுக்குழுவில் எப்படி அதெல்லாம் சரியாக இருக்கும்? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களை தேர்தலில் அவர்கள் எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியும் அவங்களுக்கு. அது ஒரு பிரச்சனையாக சந்திக்க வேண்டியிருக்கும். நீங்கள் பேசிட்டு போயிடுங்க, ஒவ்வொரு தொகுதியிலையும் தொட்டுப்பார் சீண்டிப்பார் எப்படி ஆகும்னு தெரியாது. அப்போது உங்களுக்கு பாதுகாப்புனா என்டிஏ மற்ற இதெல்லாம் இருக்குது, அதையும் நாங்கள் பண்ண மாட்டோம் இதையும் பண்ண மாட்டோம்னா இவர்கள் யதார்த்தத்துக்கு புறம்பானவர்கள், ஊரில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது. அப்போ இவங்களுக்கு மட்டும் ஏன் தெரியல? அப்போ சுயநலம் விஜயை வச்சுக்கிட்டு இது பண்ணலாம். இல்லைன்னா டிஎம்கே அஜெண்டாவில் இயங்குறவங்க உள்ளே இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இவர்கள் தனியாக நின்னா டிஎம்கேக்கு பாதிப்பு கம்மி, ஒரு வேளை எதாவது பண்ணி மீண்டும் ஆட்சி பிடிக்கலாம்னு நினைக்கலாம். அங்கே போய்ட்டால் சுத்தமாக ஊற்றி மூட வேண்டி தான். அதனால் தனியாக நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடு நம்ம எப்போ பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, பேசியிருந்தேன் லாஸ்ட். இவர்களை தனியாக நிற்க வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் விஷ்ணு ரெட்டி கொஞ்சம் பேர் மூலியமாக பேசப்படுகிறது அப்படின்னு. அதனால் அந்த இதுதான். இல்லைண்ணே, இப்போது ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சி, புதுசாக வர்ற கட்சி வரட்டும், பழைய கட்சிகளாகட்டும், எல்லாமே அது வந்து மிகப்பெரிய லெவல், அது 45 நாளுங்கிறது மிகப்பெரிய ஒரு திருவிழா நம்ம பார்க்கப்படுது. அவங்களுடைய வேலைகள்ங்கிறது மிகப்பெரிய லெவலான வேலைகள். இப்போ வரைக்கும் இப்போ தான் இவங்க அணிகளே போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் பல முறை சொல்லி தான் ஒவ்வொரு அணியாக இப்போ தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் மகளிர் அணி போட்டிருக்காங்க. அந்த மகளிர் அணி கூட கோயம்புத்தூரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது, அந்த பெண் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது, எங்களுக்கு வந்து எதுக்கு உரிமை தொகை, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு எதுக்கு விடியல் வேணும், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு எது இலவசம், எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் சமூகத்தில் இந்த இலவசங்கிறது மிக பெரிதும் போற்றக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்த்துட்ருக்கோம். எல்லா இலவசத்துக்கும் நம்ம வேண்டாம்னு சொல்லலை, சில இலவசங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு பேசிக் நாலேஜ் கூட அவங்களுடைய கேடருக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு தான் இன்றைக்கி கட்சி இருக்குது. அவங்க எங்களுக்கு எதற்கு உரிமை தொகை பாதுகாப்பு வேணுன்றது நல்ல கோஷங்க. ஏன்னா இவங்க ப்ளஸ்ஸாக பேசுறது அதுதான். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இதோ 1000 ரூபா கொடுக்குறோமே உரிமை தொகை, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, உங்களுக்கு விடியல் பயணம் நாங்கள் கொடுத்துருக்கோம்ல, பெண்களை இவங்க வைக்கிறது அதுதானே. அதனால் அதே பாடியில் அடிக்கிறாங்க. இல்லைண்ணா, அது வந்து எல்லா இலவசத்தையும் கொண்டு வர்றது அவங்க அது வந்து சில இடங்களில் வந்து இலவசமே கூடாதுன்னு பேசினா அதனால் பெண்கள் ஓட்டு பாதிக்கிறதுக்கு வரும், இவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். இலவசம் எல்லா இடத்துலையும் வேணான்னு பேசக்கூடாது. நேற்று மோகன் இவர் அருண்ராஜ் கூட அதை பேசுகிறார். இலவசங்கள் கொடுத்து இது பண்ணுறீங்க, அங்கே பாருங்கள் பீகாரில் 10,000 ரூபா போட்டிருக்காங்க, பணமாக போடுற எதுவுமே ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி கொண்டு போகணும். சமூக நீதி திட்டங்கள் இலவசங்கள்னால் என்ன? இலவச சைக்கிள் கொடுக்குறீங்க, சீருடை கொடுக்குறீங்க, காலனி கொடுக்குறீங்கன்னா அந்த மாணவர்களுடைய கல்வி தரத்தை உயர்த்துறீங்க. அவர்கள் தான் எதிர்கால சொத்து தமிழ்நாட்டுக்கோ இந்தியாவுக்கோ. அப்போ அவர்களை நம்ம கல்வியில் தூக்கிவிடும் பொழுது அது தமிழ்நாட்டுக்கு பயன். ஓகே, லேப்டாப் எல்லாம் கறவை மாடு கொடுக்குறீங்கன்னா அது வந்து அந்த மக்களுக்கு ஒரு தற்சார்பு பொருளாதாரம், பண ரொட்டேஷனு, இது மாதிரி சார்ந்த விஷயங்கள் ஓகே. அதை விட்டுட்டு மாதம் 1000 ரூபா கொடுக்குறது இதெல்லாம் வந்து இலவசங்களில் சேராது. அது நீங்களே வந்து இந்த திடீரும் பாதிக்கும். அதனால் எந்த பயனும் இல்லைன்ற மாதிரி கொண்டு போகணும். அப்படி பேசினா தான், பிரித்து பேசினா தான் முடியும். மொத்தமாக இலவசங்கள் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி போனாலும் சிக்கல். அது கிராமப்புற லைனில் ரொம்ப பெருசாக பாதிக்கப்படும். எப்படி பார்க்குறீங்க அது? கிராமப்புறங்களில் இலவசம் 1000 ரூபா கொடுத்தேன்னா அந்த இடத்துல நீ 4000 ரூபா கரண்ட் பில்லு பிடிங்கிடுற, டாஸ்மார்க்கை கொடுத்து அந்த காசை பிடிங்கிடுற, அப்படி பிரச்சாரம் கொண்டு போனால் தான் வேலை ஆகும். கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி ஒரு வேட்பாளரை இவங்க எப்படி தேர்வு செய்ய வாய்ப்பு இருக்கும் தனித்து போட்டினா? இவங்க தலைமையில் கூட்டணி அமையிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. தனித்து போட்டினா இவங்க பல கஷ்டத்தை அனுபவிக்கணும். நீங்கள் வேட்பாளர் மட்டும் இல்லை, இப்போ சொல்கிறார்ல நிர்மல்குமார், இந்தியாவில் பூத் லெவலில் நல்ல நாலேஜ் உள்ளதுன்னா இவங்க தான் அப்படின்னு அவர் நம்பிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே நான் சொன்னேன்ல, அவர்கள் வந்து அவங்க எடுத்து முடித்து பரீட்சை எழுதி பிஹெச்டியே முடிச்சிட்டாங்க. பூத் லெவலில் ஒரு கூட்டம் அது இல்லை, அது ரொம்ப மிலிட்டண்டாக ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. ஜென்ரேஷனாக பார்க்க முடியும். ஆமாம், வட்டச்செயலாளர் கொண்டு பூத் லெவலில் பாக லெவலில் அவங்க புக் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இவங்களும் ஒர்க் பண்ணினவங்க. நீங்கள் ஒரு சும்மா பென்ட்ரைவ் இதை கொடுத்துட்டு இது பண்ணால் அதெல்லாம் வந்து வேலைக்கு ஆகாது. நான் தான் சொல்கிறேன்னே, இப்போ போய் டெஸ்ட் எடுக்க போகிறாங்கல்ல, இந்த டெஸ்ட் எடுக்க போகிறதுலையே கூட போகிறது திமுக காரங்க மட்டும்தான். அதுதானே இப்போ நான் அடுத்த கேள்வி வைக்கிறேன். இந்த
இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான விஷயங்கள் பல மாவட்டங்களில் பிரச்சனைகளாக பார்க்கப்படுது. நேற்று வந்து சென்னையில் வந்து அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. இன்றைக்கி செல்லூர்ராஜ் அவர்களும் உதயகுமார் அவர்களும் பேட்டி கொடுத்துருந்தாங்க. அவர் குறிப்பிட்டு அவங்க சொல்கிறது என்னென்னா, திமுக வந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுறாங்க, சென்னை ஹைகோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. ஆனால் கூட்டத்தில் முதலாக வந்து உட்காந்துருக்காங்க யாருங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நக்கல் நயடியும் சொல்லியிருந்தாங்க. அப்போ எதுதான் ஏன் உண்மை அப்படிங்கிற விஷயம்? இது வந்து போலி பிரச்சாரம், இது யதார்த்தம். இது யதார்த்தம். நீங்கள் என்ன சொன்னீங்க, எஸ்ஐஆர் வந்தால் இவங்க யாரும் பேச மாட்டாங்க. பாருங்கள், உஷாராக பாருங்கள். தப்பான விஷயங்கள்லாம் மற்றவங்க இந்த இவரை விட்டுருவாங்க, ஆர்எஸ் பாரதிகிட்ட. மற்றபடி இந்த இடதுசாரிகள், தோழமை கட்சிகள் அதெல்லாம் திருமாலாம் எங்கேயோ போயிட்டார். எங்கேயோ போயிட்டாருன்னு எல்லாரையும் பிடிச்சி போய் பாகிஸ்தானில் விட்டுருவாங்கன்ற லெவலுக்கு போயிட்டாங்க அவங்க. குடியுரிமை அது இதுன்ட்டாப்ல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பூத்தில் பிஎல்ஏ இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் போய் அவங்க கூட போகணும் அப்படின்னு இது பண்ணி மாவட்ட ஆட்சியரை விட்டு ஆர்டர் போட்டு இவங்க கூட போய் எல்லாம் போகிறாங்க. இவர்கள் எல்லாரும் அதில் கோட்டை விட்டுட்ருக்காங்க. யார் இதை வச்சுருக்காரு இந்தியாவிலே நம்பர் 1 பூத்தில் யாராவது தாவேக்காரன் கூட போகிறான்னு கேளுங்க. நிர்மல்குமாரை ஒருத்தர் இருக்கு, ஒருத்தரும் போகல, ஏடிஎம்கேவும் போகல. இவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. இன்னொன்று எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நான் குறுக்கிட பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒரு பூத் ஏஜென்ட்டுங்கிறது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை பல முறை பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாவே கலந்து எத்தனை பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கிற விஷயம் பண்ணல. தாவே கலந்து பண்ணல, அதிமுக கலந்து பண்ணல. இவர்கள் பக்கா அதுதான் நான் சொல்கிறேன். அவங்க அதில் பிஹெச்டி முடித்தவங்க, அவங்களுக்கு தெரியும். ஒரு பூத்துக்கு உக்காந்தா 10,000 ரூபா ஒரு ஏஜென்ட்டுக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் அதை அனுபவிச்சிருக்கேன். பூத் ஏஜென்ட்டாக போனப்போ இது இவங்களோட மதிமுகவோட அப்போ சிபிஎம் மதிமுகவோட தான் இருந்தது. ஆமாம். அப்போ நாங்கள் சரி எங்கள் தொகுதியில் ஒருத்தர் நின்னார், வைக்க மாதிரியே இருப்பார் பார்க்கறதுக்கு, சின்ன பையன், ரவியோ ஏதோ பேர், கருப்பு துண்டு போட்டு காலைல 7 மணிக்கு வந்துடுவார். அவர் நாங்கள் தான் வீடு வீடாக கூப்பிட்டு போய் இதெல்லாம் பண்ண பிரச்சாரம்லாம் போவோம். எங்கள் வட்டத்தில் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஊழியர் கூட்டம்லாம் நடந்தது, எல்லாம் முடிஞ்சிச்சு. அதில் வேறு பேசும்போது சொல்கிறாரு மதிமுக தோழர் ஒருத்தர், ஏதாவது திமுக காரர்கள் தாக்க வந்தால் நம்மளுடன் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள், அவர்கள் எதிர்த்து நின்று தாக்குவார்கள். நாங்கள் திரும்பி பார்த்தா பின்னாடி எதிர்த்து நின்று தாக்குவாங்களா? அவன் துணியக்காரனுங்கிறான், நீ எதிர்த்து நின்று தாக்குவார்களா அப்படின்னு. அந்த மாதிரி அந்த நிலமை. அப்போ போய் பூத்து எல்லாம் முடிச்சுட்டு பாகம் எல்லாம் செக் பண்ணுறோம். அப்போல்லாம் இதெல்லாம் இருக்குது, ஸ்லிப் எழுதி வீடு வீடாக கொடுக்கணும். எல்லாம் வீடு வீடாக கொடுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம். தேர்தல் அன்னைக்கு போய் உட்காந்தா மத்தியானம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா வாயிலே வைக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு பழைய புளிசோறு வருது. கூடயே நம்ம தோழரே நான் தோல்றேன், நீ வா தோல்ற, யார் திமுக நண்பர்கள், பிரியாணி வந்துக்குது, வா சாப்பிடு, இதெல்லாம் பார்க்காத, இதெல்லாம் நம்ம அது வேறு இது வேறு, வா அப்படின்னு. அந்த தான் நிலமை அவங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேடு, பென்சிலு, இது ரப்பரு, அது பக்காவாக வந்திருக்கான். நம்ம அனுபவமே கிடையாது. இவங்களுக்கு மதிமுகவும் அதில் ஒன்றும் இது கிடையாது. பல ஏஜென்ட்டுக்கு உட்கார வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க நாங்கள் டைஃபி ஆட்கள் போய் உட்காந்தோம். என்ன ஒன்று இதெல்லாம் முடிச்சுட்டே வர்றோம். இதான் விஷயம். அவர்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இதுக்குன்னே இருப்பான். சண்டை வரும். ஏன்னா முன்னெல்லாம் 500 300ன்னு இருந்ததெல்லாம் இப்போ 10,000 சாப்பாடு அது இதுன்னு. அப்புறம் போகிறது இந்த தேர்தல் திருவிழா காலம் கடைசி 3 நாள் அவங்க தானே ராஜாக்கள். அதனால் அவன் வந்து வெறித்தனமாக இருப்பான். நீங்கள் என்ன இருப்பீங்க, துட்டு வராது, கை காசை போட்டு அவன் சுற்றணும். அவனுடைய ரவுடிசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு சிக்கல். சில இடங்களில் அவர்கள் ஜாஸ்தியாக இருக்கும்போது அவன் கொஞ்சம் இறங்குவான். ஆனால் எல்லா இடமும் பார்த்தா டோட்டலாக வச்சு காலி பண்ணுறவெல்லாம் நடக்கும். தனியாக நின்னா ஏடிஎம்கே அவங்க தனியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு வரும்போது அவன் பின்வாங்குவான். ஏடிஎம்கேல பார்த்தீங்களா, வேட்மெண்ட் ஆகல. நாங்கள் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஏரியா வாயா போயெல்லாம் சொன்னால் அவள் தான் இதுதான் நடக்கும். தெரியுங்க, அவரும் அமைச்சர் தான், முன்னாள் அமைச்சர். அவர் கம்முன்னு இருந்தார். இவர் ராஜேஷ் மாவட்ட செயலாளரும் அவர் தான், 2 பேரும் ஒரே கொடையின் கீழே இருந்தவங்க. அதனால மாமா கிட்ட தானே இவர் இருந்தார், அவரு கீழே தான் ராஜேஷ் இருந்தார். மதுசூதன் எல்லாத்துக்குமே மதுசூதன்ட்டு இவர் போனோன்னா மதுசூதன் கிட்ட ராஜேஷ் இருந்தார். அதனால் அது பாம்பின் கால் பாம்பரியம் மாதிரி அது மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க. இது இந்த மாதிரி. அதனால் இவர்கள் தனித்து நிற்கும் பொழுது இந்த மாதிரி சங்கடங்கள், பிரச்சனைகள், இது தாண்டி வேட்பு மணி ரெடி பண்ணுறது, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதில் நீங்கள் ஒரு சின்ன மேட்ரு விட்டாலும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இவனுங்க அதுக்குன்னே தூக்கின்னு வருவாங்க. நீங்கள் ஒரு வேட்பாளர் நிற்கிறாருன்னா 2-3 விஷயம், அவர் ஏதாவது யார் கூடயாவது தகராறு பண்ணியிருக்காரு, இல்லை ஏதாவது கேஸ் இருக்குது, அது குறிப்பிடல, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு லேடி பிரச்சனை, எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஐடி பார்ப்பாங்க. ஐடி ஃபைல் பண்ணியிருக்கியா, சொத்து இருக்குதா, சொத்தில் ஏதாவது காமிக்காமல் விட்டுட்டாங்க, தூக்கின்னு வந்து ரிஜெக்ட் பண்ண வச்சுருவாங்க. இது எல்லாம் இருக்குது. என்னப்பா ஏன் கஷ்டப்படுற, மாதிரி விஷயம் பார்த்துக்குறோம் வா.
அந்த மாதிரி இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீ இவரால் தடுக்க முடியுமா? இவரே ஸ்லீப்பர் செல் தான், அப்புறம் எங்கே தடுக்கிறது? அதனால் இதுதான் பிரச்சனை. தொடர்ந்து நான் ஒரு விஷயம், நீங்கள் வீடியோ போட்டிருந்தீங்க, ட்விட்டரில் வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த விண்ணப்ப படிவம் உங்கள் கைக்கு வந்துடுச்சுன்னு. நீங்கள் பார்த்த வரைக்கும் அந்த விண்ணப்ப படிவத்தில் என்ன மைனஸ் பாயிண்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ரொம்ப எளிமையாக இருக்குன்னு தான் நீங்கள் நான் என் கையில் வரல, அது ஒரு வீடியோ ஓகே, ஒரு ஆஃபீஸர் போட்டதை நான் எடுத்து ஷேர் பண்ணேன். ஏன்னா இவங்களாம் பயங்கரம் படிவம் கிடிவம் நம்மளால் நினச்சிட்டான் அவ்வளோ பெருசாக கொடுத்துருவாங்க 10 பக்கம். நம்மளால் வாழ்நாளில் ஸ்கூல்லேயே படிச்சது இல்லை, புரியாத புக்கெல்லாம் கொண்டு கொடுத்தா தமிழில் தான் இருக்கும், அதனால் அங்கே எழுதல தமிழில் எழுத வரும், அதில் தங்கிலீஷில் எழுத வரும். அப்போ அவன் பேர் என்ன? முருகேசன். சரி, இதில் எழுதிட்டா எந்த ஊர் எந்த ஊர் தமிழில் எழுது, எந்தப்பா இதில் எழுதிட்டு இங்கிலீஷில் தமிழில் எழுத தமிழில் எழுத வராது. அந்த மாதிரி அதில் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 2002 உங்களுக்கு ஓட்டு இருக்கா? இப்போ எனக்கு 2002 இருந்துச்சு. எங்கே? சேப்பாக்கம் தொகுதியில், சிந்தாதிரிப்பேட்டையில், பாகம். அவ்வளோதான். வேறு என்ன? எபிக் நம்பர் 1 தான். ஓகே, ஒரே நம்பர் தான். வேறு என்ன கெட்டு போகுது? அதில் ஒன்றும் கடினமான விஷயங்கள் எதுவுமே பார்க்க முடியும். அப்பா அம்மாவுக்கு ஓட்டு இருக்குதா? இருக்கு, மேலோகத்தில் இருக்கிறாங்க, அங்கே இருக்குது, போய் வாங்கிக்கோ, அவ்வளோதான். இல்லை இல்லை, வேறு என்ன? இன்றைக்கு இதே தானே டிடிவி அவர்கள் சொல்லியிருந்தார், குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது 2005 முன்னாடி உங்களுக்கு ஓட்டு எங்கள் இடத்துல இருக்குது, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஓட்டு எந்த இடத்துல இருந்து, இந்த கேள்வியை வந்து தவிர்க்கிறது வந்து இதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து மக்களிடையே வந்து குழப்பத்தை உண்டாக்கும். அதை வச்சு தான் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அது இல்லைன்னா, இப்போ எனக்கு 2002 ஓட்டு இல்லை, அப்போ நீ வந்து இவ்வளோ நாளாக எப்படி இங்கே இருந்த? இருந்தேன், அப்போ ஓட்டு இல்லை, இப்போ கட்சி இது அப்புறமா சொன்னாங்க ஓட்டு இது பண்ணேன். அப்போ நீ வா, பாகிஸ்தான் போயிடலாம், உன்னை கொண்டு போய் பாகிஸ்தானில் ஒரு முகாம் வச்சுக்கிறாங்க. லாகூரா இஸ்லாமாபாத்தா அதாவது முடிவு பண்ணிடுறாங்களா? அது எந்த இதுன்னு பார்த்து ஆள் பார்க்கறது எப்படிங்கிறான், ரைட்டு இந்த சைடுனா இது, இந்த சைடுனா இது. பாகிஸ்தானில் வேறு மாதிரி இருப்பாங்களா, அதனால் அங்கே கொண்டு போய் அழைச்சி இப்போ இவங்க நம்ம கொல்லாம விட மாட்டாங்க, அந்த ரேஞ்சுக்கு நம்மளை கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. அதான் சொன்னேன், இந்த ஒரு புரட்சி காலத்தில், புரட்சின்னா சோசியலிச புரட்சி வரும்போது நிலச்சுவாந்தட்டு நிலத்தெல்லாம் பிடுங்கி ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தாங்க. அப்புறம் கூட்டு பண்ணை விவசாயம் அது மாதிரிலாம் வந்துச்சு. அப்போ அந்த மாதிரி இது மாதிரி ஏழை ஓரளவுக்கு சிறு முதலாளி இருப்பான்ல, ஒரு சின்ன ஒரு ஏக்கர் நிலம் வச்சு, அங்கே குதிரைகள் ஜாஸ்தி இல்லை அந்த காலத்தில், அவங்க இதில் ஒரு 5-6 குதிரை வச்சுக்கிட்டு எதாவது பண்ணான். அவன்கிட்டலாம் போய் இவங்க முதலாளித்துவாதிகள், இந்த ஜார்மன் ஆட்கள்லாம் உங்கள் குதிரையெல்லாம் பிடிங்கிடுவான், 10 குதிரை இருந்தால் 5 குதிரை பிடிங்கிடுவான், அது இதுன்னு 2 பொண்டாட்டி இருந்தால் ஒரு பொண்டாட்டி பிடிங்கிடுவான்ற லெவலுக்கு. அப்போ அவங்க பயந்து போய் குதிரையை வெட்டி சாப்பிட்டதெல்லாம் நடந்துதான். அந்த மாதிரி இந்த இவர்கள் உட்காந்து, இந்த வாட்ஸ்அப் தலைவர்கள் உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இல்லைன்னா அவங்கள வந்து குடியுரிமையை பறிப்பார்கள். ஆமாம், நேற்று அண்ணன் சொல்லியிருக்காருண்ணே, ரவிக்குமார் அண்ணன், அதாவது திருமானனுக்கும் எனக்கும் டஃப் இருக்குது, நான் தான் முக்கியமான ஆளுங்கிற மாதிரி காமிச்சிருக்காரு. 1 கோடி பேரை நீக்கிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காருண்ணே. 1 கோடி பேரை நீக்கிட்டேன். ஒரு எப்படி இவருக்கு தெரியுது? அதுதான் எனக்கு தெரியல, எப்படி அந்த டேட்டா எப்படி கையில் வச்சிருக்கான்னு தெரியலண்ணே. இன்னொன்று, நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கொடுக்குற படிவத்தில் உங்கள் படிவம் தான் கொடுப்பாங்க, அது ஜென்ரலான படிவம் இல்லை. இப்போ இந்த பாகனா இப்போ இந்த படிவம்னு கொடுப்பாங்க. இப்போ எனக்கு வந்து இந்த அட்ரஸில் இருக்குது, என் சன்னுக்கும் நான் இப்போ இருக்கிற அட்ரஸில் இருக்குது. அப்போ அவர்கள் எடுத்துகிட்டு வரும்போது அந்த படிவம் தான் கொடுப்பாங்க. என் சன்னுக்கு 2002னா இருக்காது, அவருக்கு 4 வயசு, அப்போ இல்லை. அதுக்கப்புறம் அப்பா அது கேட்டால் நான் எந்த இருக்குது, அம்மா அது கேட்டால் அம்மா அது இருக்குது, முடிஞ்சிச்சு. எந்த கேட்டால் இது இருக்குது, அப்பா அம்மா எங்கே இருக்கிறாங்க, சொர்க்கலோகத்தில் ஓட்டு போட்டுக்கிறாங்க, முடிஞ்சு போச்சு. வேறு என்ன? இப்போ என் ஒய்ஃபுக்கு இன்னும் வரல, அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க, ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து சேர்க்க போகிறோம். இதில் எங்கே இருந்து குடியுரிமை? அது நான் இஸ்லாமியர் தானே, என்னை கொண்டு போய் முகாமில் வைக்க போகிறாங்க, டேட்டாலாம் திருட்டிடுவாங்க. டேட்டா டேய் டேட்டா ஓன்ட்ட இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா நீ? நீ எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் அக்ரி கொடுக்குறியா எல்லாத்துக்கும் உன் டேட்டா போய்கிட்டு இருக்குது. உன் செல்ஃபோனை வச்சு உன் டேட்டா எடுத்துடலாம். சொமோட்டோ ஸ்விக்கியே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஜியோவில் நம்ம டேட்டா இல்லையான்னு நான் கேட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த வேம்பு அவர் இருக்கிறார், அவர் டேட்டா திருடுறாரு. ஆமாம், திருடுவார், டேட்டா திருடி அவங்கள்ட்ட கொடுப்பாரு. அப்போ ஜியோ திருடி அவங்கள்ட்ட கொடுக்காதா? ஜியோன்றது வேற, என்ன வேற? நீ எங்கே போனாலும் உன் டேட்டா இருக்குது. கேஒய்சி முதல்ல கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு நல்லவங்க, ஆமாம், கூப்பிடலன்னா மொத்தமாக கெட்டவங்க. அப்போ நீ வந்து எந்த இதில் கொடுத்தாலும் அக்ரின்னு எங்கே கொடுக்குறியோ அங்கெல்லாம் உன்னுடைய டேட்டாஸ் எடுக்கப்படுது. இதில் இல்லையா, மெட்டாவில் இல்லையா, இல்லை ட்விட்டரில் இல்லையா, எங்கே இல்லை டேட்டா? ஆதாரில் உங்கள் டேட்டா கொடுக்கலையா? எல்லாம் ஃபோனை ரெஜிஸ்டர் பண்ணும்போது இது வந்துடும். ஆதார் தரவுகளை எடுத்து கொடுக்க முடியாதா? கவர்மெண்ட்டை தானே ஆதார் இருக்குது. அப்புறம் என்ன, டேட்டா எடுத்துருவாங்க. எடுத்து உங்களுக்கு ஒன்றும் புரியலங்க, உங்களுக்கு சரி புரிகிற மாதிரி சொல்லுங்கள். இல்லைங்க உங்களுக்கு புரியுங்க, பிஜேபி என்னங்க பிஜேபி இது சரிங்க. பீகாரில் எத்தனை பேருங்க கொண்டு போய் முகாமில் வச்சாங்க? ஆனால் என்னங்க நீங்கள் அப்படின்றது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன காரணங்கள்லாம் வந்து பருவமழை காரணங்கள் சொல்லியிருந்தாங்கண்ணே.
நேற்று அண்ணன் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. முந்தின நாள் வந்து பொதுத் தேர்வு உண்டான அந்த அட்டவணை வந்துச்சு. நேற்று அண்ணன் அதை குறிப்பிட்டிருக்காருண்ணே. பொதுத் தேர்வு நடத்தும்போது இந்த மாதிரி வந்து விஷயங்களை கொடுத்தீங்கன்னா ஆசிரியர்கள் எப்படி பாடம் நடத்துவாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பளுவாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இது நான் ஒரு விஷயத்த உடன்படுறேன். எஸ்ஐஆர் நீங்கள் பண்ணுங்க, தப்பு கிடையாது. கரெக்டாக அந்த ரிவிஷன் நடக்கிற நேரம் இதெல்லாம் எக்ஸாமு, ரிவிஷனு, பொதுத் தேர்வு நோக்கி நகர்றது நவம்பர், டிசம்பர்லாம், ஜனவரிலாம் முடிச்சிடுவாங்க. சிலபஸ் முடிச்சுட்டு ரிவிஷன்லாம் போக ஆரம்பிப்பாங்க. ஒரு நெருக்கடியான காலகட்டம் கல்வி இது சம்மந்தமானது. இன்னொன்று இந்த பண்டிகை காலம், அந்த காலம், இந்த காலம், இதிலே பாதி நாள் ஓடி போயிடும். மழை, இது எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் என்ன தான் எடுத்து நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, ஜனவரியில் வெளியிடுறீங்கன்னா, அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுவோம்? இப்போ சொல்கிற மாதிரி ஒரு 50 லட்சம் பேர் இல்லை, உண்மையிலே 50 லட்சம் பேர் டபுள் என்ட்ரி செத்து போனோம் அதை நீக்கினா கூட இவர்கள் அதை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துவாங்க. பாருங்க நாங்கள் சொன்னல பீகாருக்கு அடுத்தது இங்கேன்னு தோற்று போயிட்டானா. ஆனால் இது ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயத்த இதே மாதிரி நம்ம எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணும்போது எதிர்கட்சி அதை யூஸ் பண்ண தானே செஞ்சிருக்கேன். ஏங்க இவங்களே போய் கேட்டிருக்காங்களா? இவங்களே கேட்டிருக்காங்க, நீக்கம் பண்ணியிருக்காங்க, வச்சிருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ்ஐஆர் வேணுன்ற மாதிரியே கேட்டிருக்காங்க. அதில் வேற திருமாவளவன் பண்ண சொன்னாங்க, எஸ்ஐஆர் வேணாமா, வழக்கமாக நடக்கிற இது நடக்கணும். நேற்று இவரு கூட சொல்கிறாரு, அருண்ராஜ் கூட. அது என்ன எஸ்ஐஆர் வழக்கமானது, ரெண்டும் ஒன்று தான். வழக்கமாக நடக்கிறது உங்கள் வீடு தேடிலாம் வரமாட்டாங்க, அது இதில் இருக்கும். நீங்கள் தான் கண்டுபிடிச்சி போகணும். உங்கள் நம்பர் இருக்கா இல்லையா. முன்னெல்லாம் மண்டல அலுவலகத்தில் போய் நின்று ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி, இப்போலாம் அதெல்லாம் இல்லை. ஓட்டர் ஐடின்னு ஆப்பே இருக்குது, அதுலேயே நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். கரெக்டாக கொடுத்தீங்கன்னா வந்து, என்னாலாம் போகவே இல்லைங்க இது வரைக்கும். நான் போய் மண்டல அலுவலகம் போய் எழுதி கொடுத்து வந்ததே இல்லை. நான் வாட்டில் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி செல்லில் அந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணி அவங்க கேட்ட ஆதார ஃபோட்டோ எடுத்து அது கேபியை சுருக்கி அதில் இது பண்ணிட்டு எல்லாம் கொடுத்தோன்னே ஓகேன்னு வந்துடுச்சு. 15 நாள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வந்துச்சு. மொதல் தடவை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பண்ணுறோம். எனக்கே நம்பிக்கை இல்லை. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் போஸ்ட்மேன் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு, ஓட்டர் ஐடி வருது. ஆனால் பரவாயில்லையே, சும்மா போட்டு வச்சு. ஏன்னா அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தது என்கிட்ட. கலருக்காக சும்மா பண்ணலான்னு பண்ணால் கலரே வந்துடுச்சு சூப்பராக. பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு போன எலெக்ஷனாக அந்த கலர் வச்சு தான் போட்டேன். இப்போ இந்த வீட்டுக்கு அட்ரஸ் மாறினோன்னா அட்ரஸ் மாறினதை வச்சு போட்டதில் முன்ன இப்படி இருந்தது, இப்போ இப்படி வந்துச்சு. நம்ம மாதிரி இந்த ஸ்டைலில் இப்போ ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க. இப்போ எனக்கு கொடுக்க போகிற படிவத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா, இப்போ இருக்கிற ஓட்டர் ஐடியை அந்த ஃபோட்டோ கொடுப்பாங்க. நீங்கள் அதில் கலர் ஃபோட்டோ ஒன்று நீங்கள் ஒட்டிக்கணும். எல்லோரும் ஃபோட்டோ வச்சுருக்கணும். இது வாயிலாக நான் சொல்கிறது, எல்லோரும் ஒரு ஃபோட்டோ வச்சுக்கோங்க, அதை ஒட்ட சொல்லுவாங்க. ஆதார் ஜெராக்ஸு, டேட் ஆஃப் பர்த்துக்கு, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டோ இல்லாட்டி ஏதோ ஒரு டேட் ஆஃப் பர்த் ஜெராக்ஸு, ப்ளஸ்ஸு கேட்குற டீட்டெயில். அவ்வளோதான். ஒரு படிவம் உங்கள்கிட்ட இருக்கும், ஒரு படிவம் அவங்கள்ட்ட இருக்கும், அவ்வளோதான். இதில் ஒரு மேட்ரே கிடையாது. கூட திமுககாரங்க வர போகிறாங்க, உங்களை ஏமாற்ற போகிறதும் கிடையாது. அதிகாரிகள் உங்கள் அதிகாரிகள், அதுலேயும் நடக்காது. அப்புறம் ஏன் பயம்ன்ற இல்லைண்ணா. இன்னொரு விஷயம்ண்ணே, இப்போ இன்னொன்று சொல்லிடுறேன். பீகாரில் இது, இங்கே இது வாக்கு திருட்டு தானே சொன்னார். வாக்கு திருட்டு 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க. வெள்ளக்காரியை சேர்த்துட்டாங்க, ரஷ்யாக்காரியை சேர்த்துட்டாங்க, ஜெர்மன்காரியை சேர்த்துட்டாங்க. அது தனியாக நம்ம பேசணும். இதெல்லாம் எப்படி சரி பண்ண முடியும்? இது மூலமாக தான் பண்ண முடியும். அப்படியே இதை எதிர்க்கிறீங்க, இதுதான் மேட்ரு. இதையெல்லாம் சரி பண்ணுறது சரி பண்ணி அதுக்கு தானே வராங்க. அப்புறம் தப்புன்னு சொல்லிட்டு தப்பை சரி பண்ண வந்தால் தப்பு அப்படின்னா அது சரி பண்ண வர்றதே தப்புக்கிறீங்க. அப்போ இது ஒன்றே ஒன்றுண்ணா, இந்த டைமில் நடத்திக்கிட்டு இது பண்ணுறத விட ஆஃப்டர் எலெக்ஷனு நடத்துங்க. ஆனால் அவர்கள் என்ன முடிவு பண்ணுறாங்க, இது தேர்தல் நடத்துகிற மாநிலங்களுக்கு அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணுறாங்க. இந்த ஆரம்பிச்சிட்டாங்க போயின்னுக்குதுங்க, அவ்வளோதாங்க. இல்லைண்ணா, ஒரு பாகத்தில் வந்து அதிகபட்ச ஓட்டுங்கிறது ஒரு 2000 ஓட்டுக்குள்ளே தான் இருக்கணும். ஒரு 300 500 குடும்பங்கள் தான் பார்க்க வேண்டியிருக்கும். இந்த 300 500 குடும்பங்களை பார்க்கறது வந்து இந்த 30 நாளில் கடினம் நீங்கள் நினைக்கிறீங்களா? 6.5 கோடி வாக்காளருங்க. இல்லை, ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனியாக ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்காங்கல்ல. அவ்வளோ பேர் உழைப்பு இல்லை, அவ்வளோ பேர் போடணும்ல. அது அந்த அளவுக்கு ஆட்கள் இல்லைங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. ஒரு வீட்டில் போய் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும். 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும். ஒரு பாகத்தில் 1000 குடும்பம்னா எத்தனை நாள் ஆகும்? அதெல்லாம் இருக்குல்ல. எல்லாரும் கரெக்டாக எடுத்துக்க வச்சுருவாங்களா? எல்லாருக்கிட்டையும் முதல்ல இவங்க அறிவிக்கிறாங்களா, இவங்க மாதிரி வருவாங்க, கலர் ஃபோட்டோ வச்சுக்கோங்க, உங்களுடைய இது எல்லாம். எத்தனை ஃபோட்டோ வச்சுருக்காங்க, எத்தனை பேர் வீட்டில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க? உடனே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் செல்ஃபி தான் வச்சுருப்பாங்க. ஆமாம். இல்லை அந்த மாதிரி எதாவது எடுத்து ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா, அந்த இதில் இது QR கோடில் பண்ண முடியுமா, அதெல்லாம் தெரில. அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இது செல்ஃபோன் வாங்குற மாதிரி கிடையாது, 5 நிமிஷம் டக்குன்னு வேலை கிடையாது.
இதெல்லாம் வந்து ஒவ்வொரு பாகத்துக்குமே லேட் ஆகும். ஒரு 6 மாதம் ஆகுற மாதிரி கணக்கு. ஹரியானாலன்னா நேற்று நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஹரியானாவில் நடந்திருக்கு, ஓட்டு திருட்டு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பல்வேறு குற்றச்சாட்டுகளை 0% இந்த ஒரு ஓட்டில் ஒரே வீட்டில் 100 பேர் அந்த அதே பழைய குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே சொல்லியிருந்தார். அந்த குற்றச்சாட்டுகள் ஒன்றொன்றையும் பார்க்கும்பொழுது அந்தந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தோத்த விஷயம், ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அதே இடத்துல ஜெயிச்சிருக்காங்க, அதை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. ஸோ தோத்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. சொல்லிட்டு சோர் பண்ணுறாங்க, உங்கள் வாக்கு சோர் பண்ண போகிறாங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு பீகாரில் தேர்தல், நேற்று இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ராகுல் காந்தி பண்ணுறதோட நோக்கம் என்ன? ராகுல் காந்தி ஒழுங்காக தான் இருந்தார், இவங்களோட சேர்ந்து அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்டாப்புல. நீட்டை கொண்டு வந்து அவங்க தான் நீட்டுக்கு விலக்கு கொண்டு வருன்றார், அவரே கொண்டு வந்துட்டார். இந்த மாதிரி கண்டதை உளறிக்கிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாக்கு திருட்டுன்னு சொல்லிட்டு சொன்னார். வாக்கு பட்டியலில் இருக்கிற தவறான தகவல்கள் பட்டியலில் அதுதான், அதை எப்படி திருட்டுன்னு சொல்கிறான்னு தெரில. அதுக்கப்புறம் அவர் ஒரு பெரிய இதெல்லாம் போட்டுல சீன்லாம் போட்டு காமிச்சார் பீகாருக்கு. நானும் பார்த்தேன் எனக்கு ஒன்றுமே புரியல. மற்றவங்களையும் கேட்டேன், ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரு, என்ன சொல்ல வராரு. அவங்களுக்கு கூடுதலாக சேர்த்துட்டாங்க. ஒரே வீட்டில் 50 என்ட்ரி. ஒரே வீட்டில் 50 என்ட்ரினா செக் பண்ணி நீக்க சொல்லுங்கள், முடிஞ்சிச்சு கதை. இந்த மாதிரி தானே 50 என்ட்ரி ஒரே வீட்டில் 50 பேரும் ஓட்டு போட வர்றான்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய ஏஜென்ட் என்ன பண்ணுதா? இந்த தெருவில் இவங்க இருக்காங்க, இல்லை வீடே மாறி போயிட்டாங்க, அவங்க வந்திருக்காங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க அவங்கள நான் பார்க்கலையே அப்படின்னா, இல்லைங்க இந்த இடத்துல தான் இருந்தாப்புல, வீடு மாறிக்கிறாப்புல, ஓட்டு இன்னும் மாற்றலை, அதனால் வந்து ஓட்டு போடுறாரு, அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? இன்னொன்று, இப்போ எடுக்கிறதுல வந்து ஆதார் இணைக்கிறாங்க. நாளைக்கு எது பண்ணாலும் ஆதாரோட லிங்க் ஆகிடும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தனி இது வாங்க முடியாது. அதேமாரி பண்ணுறவங்க இருக்காங்க, அது ரொம்ப ரேர். நீங்கள் பெரும்பான்மை லட்சக்கணக்கில் பண்ண முடியாது. இப்போ இவங்க சொல்கிற 25 லட்சம் நான் ஹரியானா கதைக்கு வர்றேன். இவர் பெரிய யோக்கியர் மாதிரி பேசுகிறாரு. ஹரியானாவில் 42% காங்கிரஸ், 4% ஆம் ஆத்மி, 44% பிஜேபி. அதுக்கு முன்னாடி 2019 எலெக்ஷனில் 10க்கு 10 பிஜேபி எம்பி, 10 எம்பி அடிச்சிட்டாங்க. 2024 காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சேர்ந்து 46%, பிஜேபி 44%, 5க்கு 5 50-50 பிரிச்சுக்கிட்டாங்க. அது முடிஞ்ச ஒரு 2-3 மாதத்துலேயே எலெக்ஷன் வருது. இது சட்டமன்ற எலெக்ஷன். நீ யோகியனா இருந்தால் ஆம் ஆத்மியை கூட வச்சிருக்கணும், வச்சா தானே ஜெயிக்க முடியும். ஆமாம், இவர்கள் திமிர் எடுத்து போய் கழட்டி விட்டாங்க, ஆம் ஆத்மியை கழட்டி விட்டாங்க. அதனுடைய விளைவு மொத்தமாக ஆட்சிக்கு வரதே போச்சு. பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தது. இங்கே எங்கே 25 லட்சம் 20 லட்சம், இன்றைக்கே போய் பார்த்தா அதே பர்சன்டேஜ் இருக்கும். 42 ஆம் ஆத்மி 4, இவர்கள் 44. நீங்கள் பிரிஞ்சனால 42, அவன் 44. இந்த 2-3% அவன் அடிச்சிட்டான். அப்போ 2% ஓட்டு தான் திருடி இருக்காரா? எங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணீங்க? பார்லிமெண்ட் என்ன பண்ணீங்க? அப்போ நீங்கள் திருடிட்டீங்களா பார்லிமெண்ட்டை? இவர்கள் வேலையை என்னன்னா மத்திய பிரதேச ராஜஸ்தானில் ஜெயிச்சிருக்கலாம். 2 காரணத்தினால போச்சு. ஒன்று, இவர்கள் திமிரு, யாரையும் அந்த கேசி பழனிசாமி ஒருத்தருக்காருல்ல, அவர் வந்து ஸ்லீப்பர் செல், அவர் பிஜேபியுடைய ஸ்லீப்பர் செல்லு. அவர் இல்லாத வேலை இப்போ கூட பாருங்க, தாவேகா சேர்த்துக்கலாம்னு நினச்சி பேசிக்கிறார். மொத்தமாக தமிழ்நாட்டிலே ஊற்றி போகிறதுக்கான இந்த மாதிரி பண்ணி பஞ்சாபில் அந்த கேப்டன் இருந்தார் அரவிந்தர் சிங். அவரை இல்லாத வழியெல்லாம் பண்ணி அவரை வெளியே தொத்தி லாஸ்ட்டில் அவர் பிஜேபியே போய் இந்த சிக்ஸர் சித்துன்னு ஒரு அது ஏன் எதுக்குன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை கொண்டு வந்து வச்சு இல்லாத போச்சு. லாஸ்ட்டில் அங்கே ஆம் ஆத்மி வர அளவுக்கு ஆகிடுச்சு. காங்கிரஸ் 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி அடுத்து மத்திய பிரதேச ராஜஸ்தானில் இந்த வேலையை பண்ணாங்களா, கூட கொஞ்சம் பெரிய பள்ளத்தை நம்ம அண்ணன் உதயநிதி தோண்டி விட்டார். சனாதனம் பற்றி பேசி அங்கே பிரச்சாரம் பண்ணோன்னா மொத்தமாக போட்டு அடி வாங்கிச்சு. அப்போ கூட ராஜஸ்தான்லாம் ரொம்ப மைனூட் 0.84% வெற்றி தோல்விங்க. அது காரணம் என்ன? நீ இவர் வராப்புல உத்தரப்பிரதேசம் இவர் இருக்கார் அகிலேஷ், எஸ்பியெல்லாம் கழட்டி விட்றீங்க, பிஎஸ்பியை கழட்டி விட்றீங்க. திமுரு, காங்கிரஸ் இருக்கிற திமுருலாம் சாதாரண திமுரு இல்லைங்க. பிஜேபிலாம் பார்த்தீங்கன்னா 50 எம்எல்ஏ இருக்குதா, என்கிட்ட 100 இருக்குது. சரி 2 பேர் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், நான் தான் முதலமைச்சர், சரி போ. இல்லைன்னா கோவாவில் ஒரு எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைப்பாங்க. அதெல்லாம் வேற, அது இதில் கொண்டு வராதிங்க, அது வேற. இது வந்து என்னன்னா, இப்போ நிதிஷ்குமார், இங்கே குமாரசாமி அவருக்கா 2 வருஷம் முடிஞ்சோன்னா முடிஞ்சது, அரே ஜாவ். இந்த மாதிரிலாம் ஏமாந்ததெல்லாம் உண்டு. ஆனால் காங்கிரஸ் அப்படி கிடையாது. நான் ஜெயிப்பேன், நீ இருந்தால் நான் ஜெயிப்பேன்னா நீ வேணாம். இந்த மாதிரி குழி தோண்டி தான் ராஜஸ்தான் இதில் போச்சு, இதில் மத்திய பிரதேசம், ஹரியானாவும் இப்படி தான் போச்சு, பஞ்சாப் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டேன். இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனம்லாம் பண்ணுறது. அப்புறம் என்ன நீ யோக்கியம்? எனக்கு ராகுல்கிட்ட ஒரு சின்ன டவுட்டுண்ணே.
இவ்வளவு பேசுகிறவர் ஏன் டெல்லியில் மட்டும் இது வரைக்கும் எடுத்து பேசலைன்னு? ஏன்னா இது வரைக்கும் 6 தடவை முட்டை வாங்கின ஒரே கட்சி அது கட்சி தான். ஆட்சியிலேருந்து கீழே போய் ஒன்றும் இல்லாமல் போனது. ஒன்று போனது மொத்தமாக. இந்த தடவை டெல்லியில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆட்சி பண்ண இது பிடிச்சிருக்கலாம், எம்எல்ஏ சீட்டு கொஞ்சம் வாங்கியிருக்கலாம், எதிர்கட்சியாகவும் ஆம் ஆத்மிலாம் வந்திருக்கலாம். வேணும்னா அதாவது ஆம் ஆத்மியும் பாஜகவும் ஒரு இடத்துல வைக்கிறாங்களா அவங்க? நீயே ஒன்றும் இல்லை, இவர் ஆம் ஆத்மியும் பாஜகவும் ஒரு இடத்துல வைக்கிறணுன்னா இவர்களாம் முடிச்சுக்கிட்டாங்க. லாஸ்ட்டில் ஒன்றால் நான் கேட்டேன், என்ன கேட்டேன், பிஜேபி வந்துட்டாங்க. தேவையாது நீ உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கிறீங்க. அதனால் இவர்களுக்கு வந்து இந்த லூஸ் தனம்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதை மறைக்கிறதுக்கு வாக்கு திட்டு, ஓட்டு திட்டு, சோரிக்கிறது, அது இதுன்னு. அவர் தான் தெரியும்ல, அங்கே போனால் குளத்தில் குதிக்கிறது, தண்ணியில் குதிக்கிறது, மீன் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஒரு அரசியல்வாதியாக பண்ணுறது கிடையாது. தோத்தோன்னே எனக்கு என்னென்னு போயினே இருப்பாப்புல. இல்லைண்ணா, இது இன்றைக்கி நேற்று தேர்தல் கமிஷன் வந்து இதுக்கு எதிராக ஒரு பேட்டி கொடுக்கும்போது அவர் விஷயம் சொல்லி அதிகாரிகள் சொல்லியிருந்த வார்த்தை, உங்களுடைய பூத் ஏஜென்ட் எங்கே போயிருந்தாங்க, நாங்கள் உங்கள்கிட்ட படிவத்தை கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க, எலெக்ஷன் டே நடக்கும்போது உங்கள் ஏஜென்ட் இருந்தாங்க, எந்த இடத்துலையும் நாங்கள் மறைக்கலை, அப்படி பூத் போலிங் ஆன விஷயத்தை காமிங்க. சரி, இப்போ வாக்குத்திட்டு பற்றி பேசுகிறாங்களே, வாக்குப்பதிவு எந்திரம் பற்றி பேசினா இப்போ ஏன் பேசுறதில்ல? அது போர் அடிச்சு போச்சு இல்லைண்ணா, மக்கள் தெரிஞ்சு போச்சு இல்லைண்ணா. மக்கள் தெரிஞ்சிச்சு, அதான் இப்போ வாக்கு இது. அவ்வளோதான். இப்போ மறுபடியும் டிஎம்கே இங்கே ஜெயிச்சிட்டா இங்கே என்ன சொல்லுவாங்க? கண்டிப்பாக திருட்டு தானே, வாக்கு திருட்டு இல்லைன்றாங்க. டிஎம்கே இங்கே ஜெயிச்சிட்டா வாக்கு திருட்டு இல்லை, தோத்த வாக்கு திருட்டாலும் தோத்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க பிஜேபி. அதனால தான் இப்போவே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. பாஜக தங்களுக்கு ஏற்றாறு போல. அது என்ன பாஜக, அது இன்னொன்று என்ன சொல்கிறது, 1 கோடி வட இந்தியர்கள், 1.5 கோடி பேர் வந்திருக்காங்களாம், 1 கோடி பேருக்கு இது கொடுக்க போகிறாங்க. நான் ஏற்கனவே 2-3 நாள் முன்னாடி பேசினேன்ல, நீங்கள் அங்கேருந்து ஒருத்தன் இங்கே வந்திருக்கான், குடும்பமே அங்கே இருக்குது, அந்த மாதிரி வேலைக்கு வந்தாங்க. அவன் குடும்பமாக யாரும் வரல, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். அவங்ககிட்ட இங்கே ஆதார் மட்டும்தான் இருக்குது வேலைக்கு சேர்றதுக்கு. இல்லை, இங்கே பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டானே. ஆமாம், அங்கே ஊர் அக்கௌண்ட் தான் இல்லைங்க. இது ஃபுல்லாகவே இந்த ஒர்க்கு எல்லாம் கேஷ் ஹேண்ட்லிங் இந்த மாதிரி தான் பண்ணுறது. அப்போ இவங்ககிட்ட கம்மி கூலியில் அவன் உட்காந்துக்கிட்டு வேலைக்கு போகிறான், வர்றான். 12 ஹவருங்க வேலை, சாப்பாடுக்கு மட்டும்தான். அப்புறம் தங்குறது தகர கொட்டா, ஒரு 100 பேர் 50 பேர் ஒரே தகர கொட்டா இந்த மாதிரி தங்க வைக்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் எங்கே ஆதாரை மாற்ற முடியும்? நான் சொன்னேன்ல, ஆதார் மாற்றணுன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது வெரிஃபிகேஷன் இது இருக்கணும். ஒன்று கேஸ் பில் இருக்கணும், இல்லைன்னா இது இருக்கணும், அக்ரிமெண்ட்டு, ரெண்டல் அக்ரிமெண்ட் இருக்கணும். நீங்கள் எதுவுமே இல்லாமல் எப்படி ஆதாரை மாற்றுவீங்க? அப்போ ஆதாரே மாற்றாமல் நீங்கள் எப்படி ஓட்டர் ஐடி வாங்க முடியும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எதை பற்றியும் கவலைப்படாமல் 1.5 கோடி பேர் ஆக்கிடுவாங்க எப்படி ஆக்க முடியும்? இப்போ போகிறான், செக் பண்ண போகிறாங்க எஸ்ஐஆர், வட இந்திய தொழில் கேட்குறாங்க, ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுன்னா முதல்ல அவனுக்கு ஓட்டே இருக்காது. ஓட்டு இல்லைன்னா அப்புறம் ஓட்டு எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்குது, பீகாரில் இருக்குது, அங்கே இதில் ஜார்க்கண்டில் இருக்குது, அதில் இருக்குன்னா அதை ஃபில் பண்ணிட்டு வர போகிறாங்க. அவனுக்கு புதுசாக ஓட்டாக கொடுக்க போகிறாங்க. கூட தான் போறிய, நீ செவ்வாயில் கூட போகிறீங்கல்ல. அப்போது அண்ணன் ரவிக்குமார் அவர்கள் சொல்கிற மாதிரியோ அல்லது திருமாவளவன் சொல்கிற மாதிரியோ 1 கோடி ஓட்டு வித்தியாசத்தில் திமுக தோல்வி அடைஞ்சிருப்பானே. அவங்க இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, 1 கோடி எப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நீ நான் என்ன கேட்குறேன், வாக்காளர் பட்டியல் வரும்ல, அதில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல இவ்வளோ பேர் இந்திக்காரன் சேர்த்துக்கிறாங்கன்னு. அப்போ கொடுங்க. இன்னொன்று, இங்கே இருக்கிற வட இந்திய தொழிலாளர் 34 லட்சம் பேர் என்னமோ சொல்கிறாங்க. சரி, 50 லட்சம் பேர் வச்சுக்கிங்க, இன்னும் 1 கோடி எப்படி வந்தாங்க? 1 கோடி கணக்கு, 1 கோடி வரதுக்கு நீங்கள் தானே காரணம், உங்கள் டாஸ்மார்க் தானே காரணம். வேறு என்ன காரணம்? உங்கள் டாஸ்மார்க்கை ஒழுங்காக இது பண்ணால் ஏன் வரப்போகிறோம் 1 கோடி பேர்? இறுதியான நம்ம அன்புமணி அண்ணன் அவர் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம ஆட்களை வந்து இந்த ஆளுங்கட்சியை வந்து பயங்கரமாக சுட்டி காமிச்சிட்டு இருக்கிற விஷயத்தை பண்ணிட்டு இருக்காரு. நேற்று தருமபுரியில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது நம்ம முதலீடு விஷயமா பேசிட்டார். 11 லட்சம் கோடி முதலீடு வந்திருக்குன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் 1 லட்சம் கோடி தான் முதலீடு வந்திருக்குங்கிற ஒரு விஷயத்தையும், அதே மாதிரி தருமபுரியில் உள்ள ஒரு ரயில்வே நிலையத்தை, அந்த மொராப்பூர் ரயில்வே, அது சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பேசியிருக்காரு. அன்புமணி அவர்களோட இந்த அட்டாக் எப்படி பார்க்குறீங்க? அவர் தொடர்ச்சியாகவே இந்த தேர்தல் வாக்குறுதி சம்மந்தமாக 13% தான் நிறைவேற்றினீங்க, 87% நிறைவேற்றலை அப்படின்னு புக்கை போட்டு கொடுத்துட்டு வான்னு கூப்பிட்டு விடியல் எங்கேன்னு கேட்டார். ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. நான் தயார்னார் முத்துசாமி. அவர் மாற்றி புரிஞ்சுட்டாருண்ணே, 85% நிறைவேற்றிட்டோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும்ல. அதுக்கப்புறம் சொல்லியிருப்பாங்க தலைகீழே நீங்கள் புரிஞ்சு, அவ்வளோ பிரச்சனையா, ரைட் அப்போ விடு, கண்டுக்காத மாதிரியே இருந்துருவோண்ணா. இவரும் அப்புறம் கூப்பிடல. அதற்கு பிறகு இப்போ இந்த முதலீடுகள் 1 லட்சம் கோடி கூட வரல, நான் புக்கு போட போகிறேன்றாரு. நல்லது தான், தேர்தல் நேரத்தில் உதவும். அப்போ வாதத்துக்கு கூப்பிடுவார். அப்போது டிஆர்பி ராஜா தான் போனோம், வெள்ளை பேப்பர் வச்சுருக்காருல, A4 ஷீட் எடுத்துகிட்டு போவார். அதேமாதிரி மொரப்பூர் இதுக்கு முன்னாடி ரயில்வே திட்டங்களுக்கு எங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு இவர்கள் பெருசாக பேசுகிறப்போ யார் 10 கேள்வி கேட்டார்ல இவர். ஆமாம், நம்ம இவர்
முதல்வர் புதிய முதல்வருக்கே புத்தி சொல்லக்கூடியவர் தங்கம் தென்னரசு. அது புதிய புத்திசாலிகள் இவங்கலாம். அப்போ அன்புமணி சொல்லியிருந்தாப்புல, இவ்வளோ ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குனது, நீ இடமே கொடுக்கல அப்படின்னு. அந்த பர்சன்டேஜ் ஆமா 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 அவங்களும் சொல்லியிருந்தாங்க மத்திய அரசு. மத்திய அரசு சொல்லியிருந்தாங்க. அதில் 3ல் 1 பங்கு கூட இவர்கள் இடத்த கொடுக்கல. இப்போ எத்தனையோ 1000 ஏக்கர் கேட்டதுக்கு ரொம்ப கம்மியாக, அப்புறம் எப்படி திட்டாங்க? நீ தானே இடம் இது பண்ணி கொடுக்கணும். மொரப்பூரும் அதே கதை தான். வருஷத்துக்கு 100 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஒதுக்குறாங்க. ஆனால் நீ இடத்த கொடுத்தா தானே அவன் அந்த பட்ஜெட்டை செலவழிக்க முடியும். அந்த மற்ற இதெல்லாம் நீ பண்ணலன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்போ நீங்கள் இந்த வேலையை பண்ணுறீங்கன்றது அவர் அன்புமணி, அவர் அதே தொகுதின்றதுனால அவர் சொல்கிறாரு, க்ளீனாக சொல்கிறாரு. இதான் விஷயம். கரெக்டாக நம்ம நேரத்துக்கு